ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிமினி ஆப்பில் உங்களோட இமேஜை ஆட் பண்ணி உங்களுடைய இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணி கீழே உள்ள விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் உங்களோட இமேஜ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த 9:16 அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்பவுமே ஈஸி தான். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த இமேஜுக்கும். இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில்ஸ் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு எப்போதும் போல் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும். அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட்டு பீட் மார்க்குடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன டைலாக் வந்து ப்ளே ஆகும். அந்த டைலாக் தகுந்த மாதிரி ஒரு 2 லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த ஃபாண்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்லை, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஃபாண்ட் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க்குடைய ரைட் சைடில் இருந்து தான் நம்மளுக்கு இமேஜ் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. அதாவது அங்கேருந்து நம்மளுக்கு வந்து சாங் வந்து ப்ளே ஆகும். ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இமேஜிலேருந்து எஃபெக்டும் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை ஆட் பண்ண போகிறோங்கிறத மட்டும்தான் நான் தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோனையும் உங்களோட கேலரி போயிடும். இப்போ மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டே இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண சொன்னேன். 9:16 நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதில் நீங்கள் எடிட் பண்ண அதாவது நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண எல்லா இமேஜுமே இருக்கும். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டுமே போதும். நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான். உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 இமேஜ்லையும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இமேஜ் இருக்கும். ஓகேவா, மொத்தம் 5 இமேஜ் இருக்கும். 4 இமேஜில் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்னு விட்டுருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9:16 ஒரு இமேஜ் இருக்குதா, அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு 9:16 ஒரு இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்ஸ் மேலே கிளிக் பண்ணோடையும் உங்களுடைய கலரி பேரும் அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே மேலே உள்ள அந்த இடத்துல என்ன இமேஜை ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள அந்த 9:16 இமேஜை செலக்ட் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார்ஸ் மேலே கிளிக் பண்ணக்கப்புறம் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் சொன்ன உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சேம் மெத்தட் தான். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் இருக்குதா, மேலே ஒரு 9:16 இமேஜ் இருக்கும், கீழே ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸி தான். இந்த மெத்தடை பயன்படுத்தி 2 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். இந்த குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3ன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட் குரூப் போனக்கப்புறம் இதில் 2 இடத்துல உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்டாங்கிள் இருக்க இடத்த நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நான் கீழே பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நான் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை வரிசையாக இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கலாம். அந்த 2 இடத்துல மட்டும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போது குரூப் 3ல் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 தான். அந்த குரூப் 4ஐ கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். அது கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 3 இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் 2ஐ கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் எடுத்தோனையும் குரூப் 2ஐ கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள 2 இமேஜ் இருக்கும். அந்த 2 இமேஜையும் வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள அதுக்கு மேலே உள்ள ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய வேறு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த 2 இமேஜ்லையும் வேறு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 2ல் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ அது பக்கத்தில் உள்ள குரூப் 1 இருக்கா, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள 2 இமேஜ் இருக்கும். இப்போது மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் இமேஜ் ஆட் பண்ணுறது. நீங்கள் எந்த இடத்துல எப்படி இமேஜ் ஆட் பண்ணணுங்கிறத மட்டும்தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். தப்பாக இமேஜ் ஆட் பண்ணிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால தான் எந்த இடத்துல எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ நான் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த 2க்கும் சேம் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2 அதாவது குரூப் 1ல் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் பேக் வந்துருப்பீங்க. இப்போ குரூப் 2ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குட்டியாக வந்து ஆயிரும். ஃபஸ்ட்டு இதோட எண்டு வரையாக இருந்துச்சு, இந்த ரெக்டாங்கிளோடைய எண்டு வரையாக இருந்துச்சு. இப்போ இந்த குரூப் 2ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோடைய எண்டுக்கு வந்துக்கோங்க. இந்த 3 இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 3யோட எண்டுக்கு வந்துக்கோங்க. வந்தக்கப்புறம் இப்போ அந்த குரூப் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அதாவது குரூப் 1ல் இமேஜ் ஆட் பண்ணும்போது மட்டும் இந்த குரூப் 2ஓட சைஸ் வந்து குட்டியாயிரும். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து உள்ள இமேஜ் எல்லாமே சேம் மெத்தட் தான். நான் கொடுத்துருக்க இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணால் மட்டுமே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போது மேலே கொடுத்துருக்க சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட்டான மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 சிசி எஃபெக்ட் இருக்கும். உங்களோட இமேஜுக்கு செட் ஆகலாட்டி அந்த 3 சிசியும் செலக்ட் பண்ணிட்டு
உங்களுக்கு செட்டான யூஸ் பண்ணிக்கோங்க. செட் ஆகலாட்டி அந்த சிசியை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிசி எஃபெக்ட் பிடிச்சிருந்தா மட்டும் நான் கொடுத்துருக்கதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பிடிக்கலாட்டி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் இப்போ உங்களுக்கு மேலே உள்ள ஷேர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.